ஜெபத்தையும் வசனத்தையும் சேர்த்து நீ கலவையாய் கொண்டு போகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு நேராக அந்த ஜெபம் உன்னை தள்ளிக்கொண்டே போகும். மேலும் நான் சொல்லுகிறேன், ஜெபம் ஒரு மனுஷனை ஆவியிலே அனல் உள்ளவனாக வைத்திருக்கும். இதெல்லாம் நான் வசனத்துல எடுத்து மேற்கோள் காட்டிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரம் போதாது, ஏற்கனவே நேரம் பத்தாது. So not only it keeps you from derailing, it also keeps you from getting cold. குளிர்ந்து போன ஒரு நிலையை அடையாதபடிக்கு ஜெபத்தில் நீ இருக்கிற ஒரு மனுஷனாய். அதனாலதான் பவுலடிகள் எழுதும் பொழுது சொல்லுகிறார், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ஏன்? நீ ஜெபிக்கிற மனுஷனாய் இருக்கும் பொழுது அது உன்னை ஆவியிலே அனல் உரைத்தவனாக, ஆவியிலே அனல் உள்ளவனாக உன்னை காத்துக்கொள்ளும். எப்படி நான் சொல்றேன், தாவீது எழுதுகிறான், இதோ என் நம்முடைய வசனத்தை தியானிக்கையிலே என் உள்ளத்திலே அனல் உரை